கயல்வெளி நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜாப் விட்டதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகுது சிஸ்டர், வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப் வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க போகுது. முக்கியமாக நம்மளோட இன்கம் கட் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும்ல, ஏன்னா நம்ம டிபெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஜாப் தேடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி ஒரு கண்ட்ரோல்குள்ளேயே வர மாட்டேங்குதுங்க. சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 2 hours தான் பிளான்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சன்லைட் சேராமல். 2 மணி நேரம் கூட வெயிலில் நிற்க முடியலன்னா என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், நம்ம ஹெல்த்தியாக சீக்கிரமாக மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற டைமில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நானே குக் பண்ணி சாப்பிட்டேன்னா நான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். அப்படி தான் இன்றைக்கி வேர்க்கடலை இருந்துச்சு. இந்த ஓடோடு இருக்கிற கடலையை வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேர்த்துக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.